நான் அவனை பற்றி நினைத்தது தவறு. ஸோ நான் அவனை தப்பாக நினச்சிட்டேன், நான் என்ன நினச்சினோ அது தப்பு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? What I thought about him is wrong. What I thought about him is wrong. What I thought about him அப்படின்னா நான் அவனை பற்றி என்ன நினச்சனோ அது தப்பு, இஸ் ராங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ நம்ம இப்போ கோவத்துலலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ உனக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்க பண்ணதே தான் நீயும் பண்ண அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூ அண்ட் தெம்? வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூ அண்ட் தெம்? வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்ன வித்தியாசம்? பிட்வீன் யூ அண்ட் தெம் அப்படின்னா அவங்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஃபோட்டோ எடுப்பதற்காக என் ஃபோனை அவனிடம் கொடுத்தேன். ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக என் ஃபோனை அவன்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ கேவ் மை மொபைல் டு ஹிம் டு டேக் பிக்சர்ஸ். ஐ கேவ் மை மொபைல் டு ஹிம் டு டேக் பிக்சர்ஸ். ஐ கேவ் மை மொபைல் அப்படின்னா என் ஃபோனை கொடுத்தேன். டு ஹிம் அப்படின்னா அவன்கிட்ட என் ஃபோனை கொடுத்தேன். எதுக்கு? டு டேக் பிக்சர்ஸ் அப்படின்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு என் ஃபோனை அவன்கிட்ட கொடுத்தேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் உனக்கு அம்மா மாதிரி. நான் உனக்கு அம்மா மாதிரி அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. சாதாரண எப்படி சொல்லலாம்? ஐ எம் லைக் அ மதர் டு யூ. ஐ எம் லைக் அ மதர் டு யூ. ஐ எம் லைக் அ மதர் அப்படின்னா நான் அம்மா மாதிரி. டு யூ அப்படின்னா உனக்கு நான் அம்மா மாதிரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இங்கு என்ன நடக்க போகிறது? ஸோ என்ன நடக்க போகுது, என்ன ஒரே சத்தமாக இருக்கு, இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. சாதாரண எப்படி சொல்லலாம்? வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் ஹியர். வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் ஹியர். வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னா என்ன நடக்க போகுது. ஹியர் அப்படின்னா இங்கே. ஸோ இங்கே என்ன நடக்க போகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் சும்மா தான் வருகிறேன். இப்போ நான் வரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன விஷயமா வரேன் அப்படின்னு கேட்டால் இது சும்மா தான் வரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஜஸ்ட் கம்மிங். ஐ எம் ஜஸ்ட் கம்மிங் அப்படின்னா நான் சும்மா வரேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் சொன்னதை நினைவில் வைத்துக்கொள். நான் உனக்கிட்ட சொன்னதை ஞாபகம் வச்சுக்க மறந்துடாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ரிமெம்பர் வாட் ஐ டோல் யூ. ரிமெம்பர் வாட் ஐ டோல் யூ. ரிமெம்பர் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோ. எதை? வாட் ஐ டோல்ட் யூ. நான் உங்ககிட்ட சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் எதுவுமே ஒழுங்காக செய்ததில்லை. அவன் எதுவுமே ஒழுங்காக செஞ்சதில்லை, எல்லாமே தப்பு தப்பாக தான் செய்வான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. He has never done anything properly. He has never done anything properly. He has never done அப்படின்னா அவன் செஞ்சதில்லை. He has never done anything அப்படின்னா அவன் எதுவும் செஞ்சதில்லை. He has never done anything properly அப்படின்னா அவன் எதுவுமே ஒழுங்காக செஞ்சதில்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அதை நீ முன்கூட்டியே சொல்லியிருக்க வேண்டும். நீ அதை முன்னாடியே சொல்லியிருக்கணும், இப்போ போய் சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You should have said that earlier. You should have said that earlier. You should have said that அப்படின்னா நீ அதை சொல்லியிருக்கணும். earlier அப்படின்னா முன்னாடியே. ஸோ you should have said that earlier. நீ அதை முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் வெகு நேரமாக வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க ரொம்ப நேரமாக வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? They are arguing for a long time. They are arguing for a long time. They are arguing அப்படின்னா அவங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. for a long time ரொம்ப நேரமா. ஓகேவா? ஸோ இதுவே அவர்கள் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தார்கள், அவங்க வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னிடம் ஒரு கப் டீ கேட்டேன். நான் உங்ககிட்ட ஒரு கப்பு டீ கேட்டேன், இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ ஆஸ்ட் யூ அ கப் ஆஃப் டீ. ஐ ஆஸ்ட் யூ அ கப் ஆஃப் டீ. ஐ ஆஸ்ட் யூ அப்படின்னா நான் உங்ககிட்ட கேட்டேன். என்னது? அ கப் ஆஃப் டீ. ஒரு கப்பு டீ உங்ககிட்ட கேட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அதை செய்வதற்கு எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு. நான் ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன், இன்னொரு தடவை அதை கரெக்டாக செய்யறதுக்கு எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? Give me one more chance to do that. Give me one more chance to do that. Give me one more chance அப்படின்னா இன்னொரு வாய்ப்பு கொடு. to do that அதை செய்யறதுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் எப்போது இதை மறைத்தேன். நான் எப்போ இதை மறைச்சேன்? நான் எதுவுமே உங்ககிட்ட மறைக்கல, நான் எப்போ மறைச்சேன் அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? when did I hide it. when did I hide it. நான் எப்போ உங்ககிட்ட மறைச்சேன். when did I hide it. நான் எப்போ மறைச்சேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் நேற்று ஹோட்டலில் இரவு உணவு சாப்பிட்டோம். நாங்கள் நேற்று நைட்டு ஹோட்டலில் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? we had dinner at a hotel yesterday. we had dinner at a hotel yesterday. we had dinner நாங்கள் நைட்டு சாப்பாடு இரவு உணவு
டின்னர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வி ஹேட் டின்னர், நாங்கள் இரவு உணவு சாப்பிட்டோம். எங்கள் அட் ஹோட்டல், ஒரு ஹோட்டலில். எஸ்டர்டே அப்படின்னா நேற்று. ஓகேவா? ஸோ இதுவே அவர்கள் இரவு உணவு ஹோட்டலில் சாப்பிட போகிறார்கள். அவங்க நைட்டு சாப்பாடு ஹோட்டலில் சாப்பிட போகிறாங்களாம் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் 2 நாட்களில் வந்து விடுவேன். நான் 2 நாளில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'll be back in 2 days. I'll be back in 2 days. I'll be back அப்படின்னா நான் வந்துடுவேன். in 2 days அப்படின்னா 2 நாளில், நான் 2 நாளில் வந்துடுவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னுடைய அம்மா உனக்கு எதுவும் சொல்லித்தரவில்லையா? உங்கள் அம்மா உனக்கு எதுவுமே சொல்லித்தரலையா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Didn't your mummy teach you anything? Didn't your mummy teach you anything? Didn't your mummy teach you அப்படின்னா உங்கள் அம்மா உனக்கு சொல்லித்தரலையா? anything அப்படின்னா எதுவும், உங்கள் அம்மா உனக்கு எதுவும் சொல்லித்தரலையா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் நேற்று என்ன சொன்னேன்? நான் நேற்று உங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? What did I say yesterday? What did I say yesterday? What did I say அப்படின்னா நான் என்ன சொன்னேன்? yesterday அப்படின்னா நேற்று. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ எப்போதாவது இதை சொல்லியிருக்கிறாயா? நீ என்கிட்ட எப்பயாவது இதை சொல்லியிருக்கியா? சொன்னதே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Have you ever told me this? Have you ever told me this? நீ என்கிட்ட எப்பயாவது சொல்லியிருக்கியா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் எழுந்திருப்பதற்கு முன்பு வீட்டை சுத்தம் செய்வோம். ஸோ இப்போ ஏதோ குழந்தைங்க தூங்கிட்டு இருந்தாங்கன்னா குழந்தை எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டை சுத்தம் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Let's clean the house before he wakes up. Let's clean the house before he wakes up. Let's clean the house அப்படின்னா வீட்டை சுத்தம் பண்ணுவோம். Before he wakes up அப்படின்னா அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி, அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டை சுத்தம் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது சொன்னாயா? நீ ஏதாவது சொன்னியா? நீ ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, நீ ஏதாவது சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Did you say anything? Did you say anything அப்படின்னா நீ ஏதாவது சொன்னியா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் உன்னிடம் ஏதாவது சொன்னார்களா? அவங்க உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இவன் என்னை எப்போதும் அடித்து கொண்டே இருக்கிறான். இவன் என்னை எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He always beats me. He always beats me. beat அப்படின்னா அடிக்கிறது. ஸோ இங்கே he வந்திருக்கிறதுனால எஸ் சேர்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ he always beats me. ஸோ நம்ம எப்பயுமே ஒரு விஷயம் செய்கிறத சொல்லும்போது சிம்பிள் ப்ரெசென்ட்டில் சொல்லணும். ஸோ he always beats me. அவன் எப்பயுமே என்ன அடிக்கிறான். ஓகேவா? ஸோ வெளியே சென்று பேசலாம். ஸோ இப்போ ஏதாவது பிரச்சனை, ஏதோ வெளில நின்று பேசுகிறீங்கன்னா சரி சரி வாங்க உள்ளே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Let's go inside and speak. Let's go inside and speak. Let's go inside அப்படின்னா உள்ளே போகலாம், and speak அப்படின்னா பேசலாம், உள்ளே போய் பேசலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், காலையில் இவ்வளவு சீக்கிரம் அவன் எங்கே செல்கிறான்? காலையில் இவ்வளோ சீக்கிரம் அவன் எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை நிமிஷம் எப்படி கேட்கலாம்? Where does he go early in the morning? Where does he go early in the morning? Where does he go அப்படின்னா அவன் எங்கே போகிறான்? early in the morning அப்படின்னா காலையில் சீக்கிரமாகவே. ஓகேவா? ஸோ where does he go early in the morning. ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்னால் அவனை எங்கு பார்க்க முடியும்? ஸோ நான் அவனை எங்கே போய் பார்க்குறது, என்னால் எங்கே போய் அவனை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எங்கே எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. Where can I find him? Where can I find him? Where can I find him அப்படின்னா என்னால் அவனை எங்கே போய் பார்க்க முடியும், என்னால் எங்கே அவனை கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்நேரத்திற்கு அவன் எங்கே இருப்பான்? இந்த டைமுக்கு அவன் எங்கே இருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Where he will be by this time. Where he will be by this time. Where he will be அப்படின்னா அவன் எங்கே இருப்பான். by this time அப்படின்னா இந்த நேரத்துக்கு அவன் எங்கே இருப்பான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அது உண்மை அல்ல. இல்லை அது உண்மை இல்லை, அவன் சொல்கிறதெல்லாம் பொய், அது உண்மையே கிடையாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? That's not true. That's not true அப்படின்னா அது உண்மை இல்லை, that's not true. நெக்ஸ்ட் ஒன், என்னால் தான் உனக்கு இந்த பிரச்சனை வந்தது. ஸோ என்னால் தான் உனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா விஷயம் எப்படி சொல்லலாம்? You got in this problem because of me. You got in this problem because of me. You got in this problem அப்படின்னா உனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, because of me அப்படின்னா என்னால் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்னால் உன்னை தினமும் சந்திக்க முடியாது. என்னால் டெய்லியும் உன்னை பார்க்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? சாதா விஷயம் எப்படி சொல்லலாம்? I can't meet you daily. I can't meet you daily. ஸோ அப்படி சொல்லலாம். or we can say I can't meet you every day. I can't meet you every day அப்படின்னாலும் என்னால் உன்னை டெய்லி பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்,
இன்னும் எவ்வளவு நேரம் இப்படி உண்ணாவிரதம் இருப்பாய்? இப்போ நம்ம சாப்பிடாம ஏதோ கோவத்தில் சாப்பிடாமலாம் இருந்தோம்னா அம்மாலாம் கேட்பாங்க இல்லையா, இன்னும் எவ்வளோ நேரம் உண்ணாவிரதம் இருப்பா அப்படிலாம் கேட்பாங்க இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? How long will you keep up this hunger strike? How long will you keep up this hunger strike? Hunger strike அப்படின்னா உண்ணாவிரதம். ஓகேவா? ஸோ how long will you keep up அப்படின்னா நீ எவ்வளோ நேரம் இருப்ப. ஸோ how long will you keep up this hunger strike? So next one, இதற்கு மேல் எதுவும் சொல்லாதே. ஸோ இதுக்கு மேலே எதுவும் சொல்லாத, இதை மேற்கொண்டு எதுவும் சொல்லாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't say anything further. Don't say anything further. Don't say anything அப்படின்னா எதுவும் சொல்லாத. Further அப்படின்னா மேலும், மேற்கொண்டு எதுவும் சொல்லாத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், என் நண்பன் திருமணம் செய்து கொள்ள போகிறான். என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆக போகுது, என் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? My friend is getting married. My friend is getting married. Getting married அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கிறது. ஸோ my friend is getting married அப்படின்னா என்னோட நண்பன் கல்யாணம் பண்ணிக்க போகிறான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ இதுவே அவர்கள் திருமணமானவர்கள் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அவர்கள் திருமணமானவர்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன் பெயர் என்னவென்று சொன்னாய். உன் பேர் என்னமோ சொன்னில, மறந்துட்டேன், உன் பேர் என்னன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? What did you say your name is? What did you say your name is? What did you say அப்படின்னா நீ என்ன சொன்ன. Your name is, உன் பேர் என்னன்னு சொன்ன. ஓகேவா? ஸோ what did you say your name is? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் எல்லாவற்றையும் கீழே போடுகிறான். அவன் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is putting everything down. He is putting everything down. Put அப்படின்னா போடுறது. ஸோ he is putting everything down அப்படின்னா அவன் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு இருக்கான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ நான் சொல்வதை கேட்க மாட்டாய். நீ நான் சொல்றதை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You don't listen to me. You don't listen to me அப்படின்னா நீ நான் சொல்றதை கேட்க மாட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதுவே நீ நான் சொல்வதை கேட்க வேண்டும், நீ நான் சொல்றதை கேட்கணும் அப்படின்னு சொல்றத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், வெளியே நடக்க போகலாம். ஸோ கொஞ்ச நேரம் வெளியில போய் நடந்துட்டு வரலாம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Let's go outside for a walk. Let's go outside for a walk. Let's go outside அப்படின்னா வெளியில போகலாம். எதுக்கு? நடக்க. For a walk அப்படின்னா நடக்கிறதுக்கு. Let's go outside for a walk. So next one, நீ ஹோம்ஒர்க் செய்யவில்லை என்றால் உன்னுடைய மிஸ் உன்னை அடிப்பார்கள். நம்ம சின்ன பிள்ளைங்கிட்ட சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஹோம்ஒர்க் பண்ணலன்னா மிஸ் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? If you don't do your homework, your miss will scold you. If you don't do your homework, your miss will scold you. If you don't do your homework அப்படின்னா நீ உன்னோட ஹோம்ஒர்க்கை பண்ணலைன்னா your miss will scold you. உங்க மிஸ் ஒன்று திட்டுவாங்க. scold அப்படின்னா திட்டுறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இப்போதெல்லாம் நீ நிறைய டிவி பார்க்கிறாய். இப்பெல்லாம் நீ ரொம்ப டிவி பார்க்குற, இப்பெல்லாம் நீ நிறைய டிவி பார்க்குற அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா குழந்தைங்கள்ட்ட. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Nowadays you watch TV a lot. Nowadays you watch TV a lot. Nowadays you watch TV அப்படின்னா இப்பெல்லாம் டிவி பார்க்குறேன். a lot அப்படின்னா நிறைய, இப்பெல்லாம் நீ நிறைய டிவி பார்க்குற. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன் அப்பாவிடம் கேள். இப்போ ஏதாவது குழந்தைங்க கேட்டாங்கன்னா போய் உங்கள் அப்பா கிட்ட கேளு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Ask your dad. Ask your dad or ask your அப்பா. ஓகே அப்படின்னா அப்பாட்ட போய் கேளு. Ask your dad. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன சாப்பிட ஆசைப்படுகிறாய். ஸோ இப்போ நம்ம ஏதோ ஹோட்டலுக்கு போகிறோம், நீ என்ன சாப்பிட்ற, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. உனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் அப்படின்லாம். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? What do you want to eat? What do you want to eat? நீ என்ன சாப்பிடணும்னு ஆசைப்படுற. What do you want to eat? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இன்று ஸ்கூலில் என்ன நடந்தது. ஸோ குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னா இன்னைக்கு ஸ்கூலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. சாதா நிமிஷம் எப்படி கேட்கலாம்? What happened at school today? What happened at school today? What happened at school அப்படின்னா ஸ்கூலில் என்ன நடந்துச்சு. டுடே அப்படின்னா இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு ஸ்கூலில் என்ன நடந்துச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்னை பற்றி அவன் உன்னிடம் சொன்னானா. என்னை பற்றி அவன் உன்கிட்ட சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை நிமிஷம் எப்படி கேட்கலாம்? Did he tell you about me? Did he tell you about me? Did he tell you அப்படின்னா அவன் உன்கிட்ட சொன்னானா. About me அப்படின்னா என்னை பற்றி. Did he tell you about me? ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், ஸோ இதுவே அவன் உன்னிடம் என்னை பற்றி சொல்லுவான், அவன் என்னை பற்றி உன்கிட்ட சொல்லுவான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்,
அவன் மறுபடியும் அங்கே போக வேண்டும். அவன் மறுபடியும் அங்கே போகணும். ஒரு வேலையை விட்டுட்டு வந்துட்டான், அவன் மறுபடியும் அங்கே போகணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He has to go there again. He has to go there again. He has to go there அப்படின்னா அவன் அங்கே போகணும். அகெயின் அப்படின்னா மறுபடியும், அவன் மறுபடியும் அங்கே போகணும். ஓகேவா? இனிமே நான் எதுவும் சொல்ல விரும்பலை. இனிமே நான் எதுவும் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I don't want to say anymore. I don't want to say anymore. I don't want அப்படின்னா நான் விரும்பலை. want அப்படின்னா விரும்புறது. ஸோ I don't want அப்படின்னா நான் விரும்பலை. to say அப்படின்னா சொல்கிறதுக்கு. anymore அப்படின்னா இனிமே நான் எதுவும் சொல்ல விரும்பலை. I don't want to say anymore. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நிறைய தண்ணி குடி. நிறைய தண்ணி குடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? Drink plenty of water. Drink plenty of water. Drink அப்படின்னா குடி. plenty அப்படின்னா நிறைய. of water அப்படின்னா தண்ணி. நிறைய தண்ணி குடி. Drink plenty of water. ஸோ இதுவே நான் இனிமேல் நிறைய தண்ணி குடிக்க முடிவு எடுத்திருக்கேன். இனிமேல் நான் நிறைய தண்ணி குடிக்கணும்னு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have decided to drink plenty of water. I have decided to drink plenty of water. I have decided அப்படின்னா நான் முடிவு எடுத்திருக்கேன். decide அப்படின்னா முடிவு. ஸோ I have decided அப்படின்னா நான் முடிவு எடுத்திருக்கேன். எதுக்கு? to drink குடிக்கிறதுக்கு. என்ன குடிக்கிறதுக்கு? plenty of water நிறைய தண்ணி. ஸோ நான் நிறைய தண்ணி குடிக்க முடிவு எடுத்திருக்கேன். I have decided to drink plenty of water. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அவன்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நான் அவன்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நான் அவன்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I forgot to tell him something. I forgot to tell him something. I forgot அப்படின்னா நான் மறந்துட்டேன். ஸோ forget அப்படின்னா மறக்கிறது. I forgot அப்படின்னா நான் மறந்துட்டேன். to tell him அவன்கிட்ட சொல்கிறதுக்கு. tell அப்படின்னா சொல்கிறது. to tell him அப்படின்னா அவன்கிட்ட சொல்கிறதுக்கு. something அப்படின்னா ஒன்று. நான் ஒன்று அவன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். I forgot to tell him something. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ என் கூட இருப்பியா? நீ என் கூட இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? will you be with me. will you be with me. will you be அப்படின்னா நீ இருப்பியா. with me அப்படின்னா என் கூட. நீ என் கூட இருப்பியா. will you be with me. ஸோ இதுவே அவன் உன் கூட இருப்பான். அவன் உன் கூட இருப்பான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he will be with you. he will be with you. he அப்படின்னா அவன். will be அப்படின்னா இருப்பான். with you அப்படின்னா உன் கூட. அவன் உன் கூட இருப்பான். he will be with you. ஸோ இதுவே அவன் எப்போதும் என் கூட இருப்பான். அவன் இனிமேல் எப்போதும் என் கூட தான் இருப்பான். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? he will be with me forever. he will be with me forever. he அப்படின்னா அவன். will be அப்படின்னா இருப்பான். with me அப்படின்னா என்னுடன். forever அப்படின்னா எப்போதும், என்றென்றும். அவன் என்றென்றும் என்னுடன் இருப்பான். he will be with me forever. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் என்னை பற்றி எதுவும் சொன்னானா? அவன் என்னை பற்றி எதுவும் சொன்னானா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? did he say anything about me. did he say anything about me. did he say அப்படின்னா அவன் சொன்னானா. ஸோ பாஸ்ட் டென்ஸ், அதனால did யூஸ் பண்ணியிருக்கோம். did he say அவன் சொன்னானா. anything அப்படின்னா ஏதாவது. about me அப்படின்னா என்னை பற்றி. என்னை பற்றி அவன் ஏதாவது சொன்னானா. did he say anything about me. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் உன்னை பற்றி எதுவுமே சொல்லலை. அவன் உன்னை பற்றி எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he didn't say anything about you. he didn't say anything about you. he didn't say anything அப்படின்னா அவன் எதுவும் சொல்லலை. he அப்படின்னா அவன். didn't say அப்படின்னா சொல்லலை. anything அப்படின்னா எதுவும். about you உன்னை பற்றி. அவன் உன்னை பற்றி எதுவும் சொல்லலை. he didn't say anything about you. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அதை பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ பண்ணலை. நான் அதை பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ பண்ணலை. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்?
I was doing that, but not now. I was doing that, but not now. I was doing அப்படின்னா நான் பண்ணிட்டு இருந்தேன். That நான் அதை பண்ணிட்டு இருந்தேன். But ஆனால் not now இப்போ இல்லை. Now அப்படின்னா இப்போ. ஸோ not now அப்படின்னா இப்போ இல்லை. I was doing that, but not now. நான் அதை பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ இல்லை. ஓகேவா? நான் அதை செய்கிறத நிறுத்திட்டேன். நான் அதை பண்ணுறதை நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I stopped doing that. I stopped doing that. I stopped அப்படின்னா நான் நிறுத்திட்டேன். Doing that அது பண்ணுறத. நான் அதை பண்ணுறதை நிறுத்திட்டேன். I stopped doing that. Or we can say I quit doing that. I quit doing that அப்படின்னா நான் அதை செய்கிறத நிறுத்திட்டேன். I gave up that அப்படின்னா நான் அதை கைவிட்டுட்டேன். நான் அதை செய்கிறதில்ல. I gave up that. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் அதை பண்ணுறதை நிறுத்திட்டானா, அவன் அதை பண்ணுறதை நிறுத்திட்டானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அவனை முன்னாடி பார்த்ததில்லை. நான் அவனை இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I haven't seen him before. I haven't seen him before. I haven't seen அப்படின்னா நான் பார்த்ததில்லை. him அவனை, before முன்னாடி, நான் அவனை முன்னாடி பார்த்ததில்லை. I haven't seen him before. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதை பண்ணுற நிலைமையில் நான் இல்லை. அதை பண்ணுற நிலைமையில் நான் இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am not in a situation to do that. I am not in a situation to do that. I am not in a situation அப்படின்னா நான் அந்த நிலைமையில் இல்லை. சிச்சுவேஷன் அப்படின்னா நிலைமை. I am not அப்படின்னா நான் இல்லை. நான் அந்த நிலைமையில் இல்லை. To do that அதை செய்கிறதுக்கான நிலைமையில் நான் இல்லை. அதை பண்ணுறதுக்கான நிலைமையில் நான் இல்லை. I am not in a situation to do that. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உங்கள் வீடு பூட்டி இருக்குது. உங்கள் வீடு பூட்டி இருக்குது. வீட்டில் யாருமே இல்லை, வீடு பூட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Your house is locked. Your house is locked. Your house அப்படின்னா உன்னோட வீடு. is அப்படின்னா இருக்குது. locked அப்படின்னா பூட்டி. உன்னோட வீடு பூட்டி இருக்குது. Your house is locked. ஓகேவா? ஸோ இதுவே என்னோட வீடு பூட்டி இருக்கும். என்னோட வீடு பூட்டி இருக்கும். அங்கே யாருமே இல்லை, நீ போனினா என் வீடு பூட்டி இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? My house will be locked. My house will be locked. My house அப்படின்னா என்னோட வீடு. will be அப்படின்னா இருக்கும். locked அப்படின்னா பூட்டி. என்னோட வீடு பூட்டி இருக்கும். My house will be locked. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் 2 நாளில் இதை முடிச்சிடுவான். அவன் இன்னும் 2 நாளில் இதை முடிச்சிடுவான். 2 நாள் வெயிட் பண்ணுங்க, அவன் 2 நாளில் இதை முடிச்சிடுவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will finish it in 2 days. He will finish it in 2 days. He will finish அப்படின்னா அவன் முடிச்சிடுவான். finish அப்படின்னா முடிக்கிறது. ஸோ he will finish அப்படின்னா அவன் முடிச்சிடுவான். இதை in 2 days இன்னும் 2 நாளில். இவன் இதை இன்னும் 2 நாளில் முடிச்சிடுவான். He will finish it in 2 days. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதை வாங்குறதுக்கு பணம் போதுமா? இதை வாங்குறதுக்கு பணம் போதுமா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Is the money enough to buy this? Is the money enough to buy this? Is the money enough? பணம் போதுமா? எதுக்கு? வாங்குறதுக்கு. to buy. to buy அப்படின்னா வாங்குறதுக்கு. this இதை வாங்குறதுக்கு பணம் போதுமா? Is the money enough to buy this? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதை பற்றி நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. இதை பற்றி நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? Many people told me about this. Many people told me about this. Many அப்படின்னா நிறைய. people அப்படின்னா நிறைய பேர், நிறைய மக்கள். told அப்படின்னா சொன்னாங்க, past tense. tellோட past tense told. me என்கிட்ட சொன்னாங்க, நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. about this இதை பற்றி நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. many people told me about this. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எத்தனை பேர் இதை பற்றி உங்ககிட்ட சொன்னாங்க? எத்தனை பேர் இதை பற்றி உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னு
எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் கொஞ்ச நேரம் அப்புறம் சாப்பிட்றேன், நான் கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will eat after a while. I will eat after a while. I will eat அப்படின்னா நான் சாப்பிட்றேன். ஆஃப்டர் அ while அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்றேன். I will eat after a while. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் 7 மணி வரையும் தான் இங்கே இருப்பேன். நான் 7 மணி வரையும் தான் இங்கே இருப்பேன். நாளைக்கு 7 மணி வரையும் தான் இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will be here only till 7 p.m. I will be here only till 7 p.m. I will be here அப்படின்னா நான் இங்கே இருப்பேன். ஒன்லி அப்படின்னா தான், 7 மணி வரையும் தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு தான் ஒன்லி. till 7 p.m. நைட்டு 7 மணி, நைட்டு 7 மணி வரையும் தான் நான் இங்கே இருப்பேன். பிஎம்னாலே நைட்டு தான், ஓகேவா? ஸோ ஐ வில் பி ஹியர் ஒன்லி till 7 p.m. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ அவங்கள விட நல்லா பண்ணுற, நீ அவங்கள விட நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் டூயிங் பெட்டர் தென் தெம். யூ ஆர் டூயிங் பெட்டர் தென் தெம். யூ ஆர் டூயிங் அப்படின்னா நீ பண்ணுற, நீ பண்ணிகிட்ருக்க. பெட்டர் தென் தெம் அப்படின்னா அவங்கள விட நல்லா. நீ அவங்கள விட, அந்த விட தான் தென். பெட்டர் அப்படின்னா நல்லா, தெம் அப்படின்னா அவங்கள விட நீ நல்லா பண்ணுற. யூ ஆர் டூயிங் பெட்டர் தென் தெம். ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு என்ன வேணுமோ எடுத்துகிட்டு கிளம்பு. உனக்கு வேணுங்கிறத எடுத்துகிட்டு கிளம்பு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெட் வாட் யூ வாண்ட் அண்ட் லீவ். கெட் வாட் யூ வாண்ட் அண்ட் லீவ். கெட் அப்படின்னா எடுத்துக்க. வாட் யூ வாண்ட் உனக்கு என்ன வேணுமோ, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு, லீவ் அப்படின்னா கிளம்பு. உனக்கு வேணுங்கிறத எடுத்துகிட்டு கிளம்பு. கெட் வாட் யூ வாண்ட் அண்ட் லீவ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு வேணுங்கிறது எனக்கு கிடச்சிட்டு. எனக்கு என்ன வேணுமோ அது எனக்கு கிடச்சிட்டு. நான் என்ன ஆசைப்பட்டனோ அது எனக்கு கிடச்சிட்டு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I got what I wanted. I got what I wanted. I got அப்படின்னா எனக்கு கிடச்சிட்டு. What I wanted நான் என்ன ஆசைப்பட்டனோ அது எனக்கு கிடச்சிட்டு. I got what I wanted. ஸோ இதுவே நான் என்ன ஆசைப்படுறனோ அது எனக்கு கிடச்சிட்டு. ஸோ நான் எப்போதுமே ஒரு விஷயம் ஆசைப்படுறேன், ஸோ அது எனக்கு கிடச்சிட்டு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I got what I want. I got what I want. ஓகேவா? ஸோ இதுவே நீ ஆசைப்படுறது உனக்கு கிடைக்கும். நீ ஆசைப்படுறது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.